மாநில தலைவர் உரையாற்ற இருக்கின்றார். இந்த உரையாற்ற நிகழ்ச்சி ஒரு காட்பாடி வணிக சங்கம் சார்பாக ஒரு 18 பேர் இளைஞர் அணி பட்டியல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அவர் பேசிவிட்ட பிறகு சிறப்பு செய்தல். அதை விட முக்கியமான செய்தி, அரசு ஆணை 6/8/2024 அன்று தமிழகத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வணிகர்களை காக்கின்ற விதமாக அரசாணை வாங்கி தந்தமைக்கு நகராட்சி கடை வணிக சங்கத்தின் சார்பாக அவர் சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்கள் பேசிவிட்ட பிறகு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து மாநில தலைவர் அவர்கள் உரையாற்றுகின்றார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் வேலூர் மாவட்டத்தின் சார்பாக 42வது மாநில மாநாடு குறித்து சிறப்புமிகு ஆய்வு கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடந்துகின்ற மாவட்டத்தினுடைய அருமை தலைவர், நகராட்சி உள்ளாட்சி கடைகள் வாடகை நிர்ணயம் செய்யக்கூடிய வகையில் நகராட்சி அரசு அறிவித்த கமிட்டியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய இரா ஞானவேல் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணன் அவர்களே, இணைச் செயலாளர் முல்லை சுந்தரேசன் அவர்களே, மரியாதைக்குரிய வி.எஸ். ரமேஷ்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய அருண் பிரசாத் அவர்களே, அண்ணன் சரவணன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, சசி ராஜேந்திரன் அவர்களே, வரவேற்பு நிலைக்கு அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர் ஏவிஎம் குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர் சுபாஷ் அவர்களே, செயலாளர் மாதேஸ்வரன் அவர்களே, பொருளாளர் செந்தி முருகன் உள்ளிட்ட அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சரவணன் அவர்களே, செயலாளர் வேல்முருகன் அவர்களே, பொருளாளர் செல்வராஜ் உள்ளிட்ட அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரை நல்ல இருக்கின்ற மாவட்டத்தினுடைய பொருளாளர் அமீன் அகமது அலியார் அவர்களே, மற்றும் இந்த மாவட்டத்தை சார்ந்த அனைத்து கிளை சங்கத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், என்னோடு வருகை தந்திருக்கின்ற கோவை மண்டலத்தினுடைய அமைப்பாளர் இளைஞரணி கிருஷ்ணன் அவர்கள், துறை அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய கட்டமைப்பை மிக வலிமைப்படுத்துவதற்காக இளைஞரணி அமைப்பை மறுஆய்வு செய்து மாவட்ட வாரியாக அமைப்பாளர், துணை அமைப்பாளர், நகரத்திற்கு அமைப்பாளர், துணை அமைப்பாளர் என்ற முறையில் இங்கு பணியமர்த்த இருக்கிறோம். இதுவரை செயலாளராக அழைக்கப்பட்ட அருண் பிரசாத் அவர்கள் இன்று முதல் அப்படி வாங்க இந்த மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் என்று அழைக்கப்படுவார் என்பதை மெத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாருக்கு ஒரு இது சால் போடுங்க. அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற இளைஞரணி நிர்வாகி கோவை மண்டல அமைப்பாளர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு சால் போடுவதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லா கிளை சங்கத்திலையும் இளைஞர் அணிகளை ஒருங்கிணைத்து இளைஞர்களை உறுப்பினராக்கப்பட்டு தொடர்ந்து மாவட்ட வாரியாக இளைஞர் அணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இங்கு பேசிய அனைத்து நண்பர்களும் மிக தெளிவாக பேசினார்கள். சட்டங்கள் பிரச்சனை, உள்ளாட்சி நகராட்சி கடைகள் பிரச்சனை, வாடகை கட்டிட வரி உயர்வு பிரச்சனை, திருமண மண்டபத்துக்கு வரி உயர்வு பிரச்சனை என்பதெல்லாம் தெளிவாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தெரிந்து வைத்திருக்கிறது. இங்கு இருக்கின்ற வெள்ளமண்டி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கோரிக்கைகள் எல்லாம் பேரமைப்பினை பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தனி மனிதன் ஒருவனால் குரல் கொடுத்து அரசு செவி சாய்க்காது. இப்ப அரசாங்கம் செவி சாய்த்தாலும் அதிகாரிகள் செவி சாய்க்க மறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற நிறைய அதிகாரிகள் பாகிஸ்தான் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட போன்று அவர்கள் நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. கட்டிடத்தை சீல் வைக்க வேண்டுமா, கடையை சீல் வைக்க வேண்டுமா, திருமண மண்டபத்தை சீல் வைக்க வேண்டுமா என்று சொன்னால் ஓடோடி வருகின்றார்கள். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய பொருளாதார நிலைப்பாடு என்ன என்பதை அரசு அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு வணிகர்களும் அரசு அதிகாரிகளும் இணக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் ஆட்சியாளருக்கு நல்பெயரை எடுத்துக் கொடுக்க முடியும். ஆனால் சில அதிகாரிகள் ஆட்சிக்கு எப்படியாவது களங்கம் ஏற்படுத்திட வேண்டும், இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். ஆகவேதான் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்தாலும் இந்த அரசு துறை அதிகாரிகள் மெத்தன போக்கோடு இருக்கிறார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு
வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், எதிர்கட்சியில் இருப்பவர்கள் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும், புதிதாக கட்சி தொடங்கியவர்களும் நாங்களும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு பகுதியாக மாநாடுகளை நடத்துவதை பார்த்திருப்போம். அவர்களெல்லாம் அதில் எடுக்கின்ற தீர்மானம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிலே பங்கு தருவோம், எங்களுடைய வலிமை பார்த்து அதிக சட்டமன்ற தேர்தலிலே அதிக தொகுதியை ஒதுக்கீடு செய்யுங்கள். ஆனால் நம்முடைய கோரிக்கை என்னவாக இருக்கும்? ஞானவேல் அவர்கள் சொன்னார்கள், டிமார்ட்டினும் 2 வரப்போகிறது என்று சொன்னார்கள். டிமார்ட் என்ற நிறுவனம் அதனுடைய முதலாளி யார் என்று சொன்னால் மும்பையை சார்ந்தவர். லூல்மால் முதலாளி யார் என்று சொன்னால் கேரளாவை சார்ந்தவர். இதே கேரளாவில் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் என்று யார் சொன்னாலும் ஒரு மால் திறப்பதற்கு அந்த அரசு அனுமதிப்பதில்லை. ஏன், அதை தாண்டி அமெரிக்காவிலே நியூயார்க் என்ற நகர் இருக்கிறது. அதிலே இன்று வால்மார்ட் என்ற நிறுவனம் உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்ட தாக்கத்தை நியூயார்க்கிலே அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி நியூயார்க் கவர்னர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதை அமெரிக்காவிலிருந்து ஊடக நண்பர் கேட்கிறார்கள். 8 லட்சம் வணிகர்கள் இருக்கிறார்கள். ஒரு வால்மார்ட்டை நான் அனுமதித்தால் 8 லட்சம் வணிகர்களும் காணாமல் போவார் என்று அந்த அமெரிக்கா கவர்னர் சொல்லுகின்றார். ஆனால் தமிழகத்திலே வாழுகின்ற வியாபாரிகள் நாம் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகிறோம். ஊடகத்தின் மூலமாக பார்த்திருப்பீங்க. 20% கடைகள், இன்று 20% கடைகள், சிறு சிறு மளிகை கடை, பெட்டி கடைகள், காய்கறி கடைகள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறார். இது அடுத்த கட்டமாக அடுத்து மிடில் கிளாஸுக்கு வரும், அதுக்கு அடுத்த கட்டமாக சூப்பர் மார்க்கெட் வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அரசு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் வணிகர்கள் தான் போகிறார்கள் என்று அரசு மெத்தனமாக இருக்குமே. ஆனால் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, பின்வரும் விளைவுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஒரு முதியவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய வீட்டிலே ஒரு 2 கடையை திறந்து வைத்திருப்பார்கள். யாருக்கு? அது வாடகை எடுத்து நடத்துவதற்கு, அந்த வாடகை வாங்கி அவர் குடும்பம் நடத்துவதற்காக அந்த கடை வாடகையிலே அவர்களுக்கு பெருமிதம் கிடைக்கும். ஆனால் அந்த கடை இப்பொழுது காலி செய்யப்படுகிறது. கடை காலி செய்யப்பட்டால் அந்த முதியோருடைய வாழ்வாதாரம் என்னாகும்? கேள்விக்குறியாகும். அதை தாண்டி வாடகை வாங்கி கட்டிட வரி கட்டியவர்கள் மீண்டும் வரி கட்ட முடியாத நிலை ஏற்படும். அதுதான் பல செய்திகளில் சொல்லி இருக்கிறேன். திருமண மண்டபங்கள் எல்லாம் இந்த வாடகை வரி உயர்வை பார்க்கின்ற பொழுது சினிமா தியேட்டர்கள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. இதே நிலை திருமண மண்டபத்திற்கு வரும், அதே நிலை வணிக நிறுவனத்திற்கு வரும், அதே நிலை பெரிதாக பங்களா கட்டி வச்சிருப்போம், வீடு பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சிருப்போம். வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், வீடை பெரிதாக கட்டாதே என்று சொன்னார். அதை இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனா பெரிய வீடுகள் கட்டியவங்க எங்க ஆவாங்க? வரி கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே வணிகர்களை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தனித்தனியாக எத்தனை சங்கம் வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளலாம், தப்பில்லை. ஹோட்டல் சங்கம் இருக்கு, மருந்து வணிக சங்கம் இருக்கு, அரிசி ஆலை சங்கம் இருக்கு, பர்னிச்சர் சங்கங்கள் இருக்கிறது, பல சங்கங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வலிமை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பதை எல்லோரும் மனதில் வைத்துக் கொண்டு நம்ம கேட்டோம். பிச்சாண்டி மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டு சொன்னோம். ஆனா எல்லா சங்கமே மனசுல வச்சுக்கிடுங்க. 25 பேர் என்று கணக்கிட்டால் அது மிக குறைவு. 50 பேர் என்று கணக்கிடுங்க, 100 பேர் என்று கணக்கிடுங்க. கடையில் ஆள் இல்லை என்று எண்ணாதீர்கள். கடைக்கு அந்த விடுமுறை விடுங்க, கட்டாயமா விடுங்க. எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க கடை? காலையில 7 மணி 9 மணி திறப்பீங்க, கூட ஒரு 4 மணி நேரம் சேர்த்து விடுங்க, தப்பு இல்லைங்க. மருந்து வணிக சங்க நிர்வாகிகள் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் மருந்து வணிக சங்கத்தையும் காலையில் விடுமுறை சொல்லக்கூடிய உங்க மாநில அமைப்பை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா முடிவெடுங்க. எடுத்தா என்ன ஆகும்? நீங்க ஒண்ணு இல்லைங்க, நம்ம வீடுகள்ல முன்னாடி எல்லாம் பொண்ணு கொடுத்தா எப்படி கொடுப்பாங்கன்னா, அவன் வீட்டுல 4 அண்ணன் தம்பி இருக்கான், அவன் 4 மச்சனமார் இருக்காங்க, என் பையனுக்கு உறுதுணையா இருப்பான்னு சொல்லி அங்க பொண்ணை கொடுத்தான். இப்போ பொண்ணு எப்படி கொடுக்குறாங்க? ஒத்த பிள்ளையா இருக்கானா? அது மாமியார் செத்தா ரொம்ப மகிழ்ச்சியாங்கிறான். ஆனா இதனால அந்த பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கணவன் மனைவி ஏற்பட்டா அந்த குடும்பத்தில் ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இருக்கா? ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இருக்கா? அந்த பிள்ளைகள் எங்க போறாங்க?
ஒண்ணு கோர்ட்டுக்கு போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்ப நல வழக்கு கோர்ட்டு தான் கூட்டம் கூட்டமா இருக்கு. அதை தாண்டி எங்க போறாங்க? சூசைட் போயிடுறாங்க. போறாங்களா இல்லையா? இப்ப முதலமைச்சர் அவர்கள் கூட்டம் போடுறாங்க. எதுக்காக? சர்வ கட்சி ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? பார்லிமெண்ட்ல மக்கள் தொகையில நம்ம தொகுதியெல்லாம் பறிபோக போகுது. நம்ம குடும்ப நலத்தை என்ன செஞ்சா நம்ம ஆளு எல்லாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்றதுனாலதான் இந்த நிலைப்பாடு. இப்ப அதே நிலைப்பாடு வணிகர்கள் நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. நாம எல்லாம் தனித்தனியா இருந்தா நம்ம நிலைப்பாடு என்ன? உரிமைகள் எங்க போகும்? பறி போகும். ஆகவே இந்த இந்த மாநில மாநாடு என்பது இது விக்ரமராஜா தலைமை அல்ல, நீங்க அப்படி நினைக்காதீங்க. இது ஞானவேல் தலைமை அல்ல. ஆனால் ஒவ்வொருவரும் நீங்கள் அத்தனை பேரும் அது எங்கள் மாநாடு, என் தலைமையில் நடக்கிறது என்ற எண்ணத்தோடு நீங்கள் வர தொடங்கினால் அந்த மாநாடு வெற்றி பெறும், கோரிக்கைகள் வெற்றி பெறும். இதை கட்டாயமா செய்யுங்க. வேலூர் என்பது வீர் கொண்ட மண், தியாகிகளை கொண்ட மண். வேலூர்ல எந்த பிரச்சனை எடுத்தாலும் வெற்றி பெறும். அதுக்கு அமைஞ்சிருக்கு வேலூர். அதை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு இந்த அரங்கம் நிறைந்து இருக்கு. இன்னைக்கு கூட்டம் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மிக சிறப்பான கூட்டம். இது வேலூர் மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுவதும். ராணிப்பேட்டையில நம்ம பணப்பாக்கம் ஊர்ல இதே கூட்டம் வச்சிருந்தார். பணப்பாக்கத்தில் எங்க அண்ணன் ஞானவேலுக்கு மிக பிடிச்ச ஊர் ஆயிடுச்சு இப்ப அது. ஏன்னா காரணம் என்னன்னா பணப்பாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் திரட்டிட்டாங்க. ஊர்வலம் பேரணின்னு சொல்லி ஒரு 1000 பேர் திரட்டி அந்த இலையை சாப்பாடு போடும்போது எங்க ஞானவேல முகத்தை பார்த்தேன். ஒரு 100 வாட்ஸ் பவருமா இருந்தது. என்ன காரணம்னா ஒரு முழு காடை கொண்டு வச்சுட்டாங்க முதல்ல. அதற்கு பிறகு சிக்கன் 65, அதன் பிறகு எக்கு, மட்டன் பிரியாணி, வறுத்த மீன், இதெல்லாம் வச்சாங்க. ஞானவேல முகம் எப்படி இருக்கும்? பிறகு 1000 வாட்ஸ் பவருமா இருந்ததுங்க. இதெல்லாம் இது மட்டும் இல்லைங்க. நான் இப்போ முதல்ல தமிழ்நாட்டிலே மிக படித்த மாவட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டம். கூட்டம் சொன்னா ஒரு 200 பேருக்கு மேல கூட்டுறதுக்கு மிக சிரமப்படுவாங்க. நான் அப்படிதான் உண்மையிலே நினைச்சிட்டு போனேங்க. ஒத்தக்கடை என்று ஒரு பஜார் இருக்குங்க. அந்த சங்கத்தினுடைய நிகழ்ச்சி சார்பா அந்த மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் ஒரு 300 பேர் நிற்கிறாங்க. 3 மணிக்கு, மத்தியானம் 3 மணி, எல்லாரும் வியாபாரிகள்லாம் தூங்குற நேரம் 3 மணிக்கு 300 பேர். நான் சும்மா சொன்னேன் மாவட்ட தலைவர்கிட்ட, அல்லமீன் மாவட்ட தலைவர் அங்க, அல்லமீன் என்ன ஒரு 10-40 பேர் நிற்பாங்க உங்க ஆட்கள் சொல்லிட்டு போறேன் நான் உள்ள. எனக்கே ஆச்சரியங்க, 300 பேர் நிற்கிறாங்க. அரங்கத்துள்ள போனா அங்கு கூட்டம் நிரம்பி இருக்கு. ஆகவே இந்த போன்ற தமிழகம் முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மண்டல வாரியாகத்தான் நாம் கூட்டத்தை நடத்தியது உண்டு. ஆனால் இந்த ஆண்டு மாவட்ட வாரியாக 60 மாவட்டங்களாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். மாவட்ட வாரியாக சென்று நேரடியாக உங்களை எல்லாம் பார்த்து அழைப்பது கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஏறக்குறைய சென்னையில் இருந்து 40 நாட்கள் வெளியூர்களை சுற்றி கொண்டிருக்கிறேன். நேற்று ஈரோடு மருந்து வணிக சங்கத்தினுடைய செயலாளருடைய மகள் திருமணம், அதை பங்கேற்று காலையிலே தேனியிலே மாவட்ட தலைவருடைய கடை திறப்பு நிகழ்ச்சி, மாலை இரவு சென்னையிலே கூட்டம். காலையில் எங்க இருக்க? அது வேலூர் ஞானவேல்ல சொன்னார். முதல்ல 11 மணிக்கு வந்தா போதும் தலைவர்னார். சரி, கொஞ்சம் உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாம் போல் இருக்கு. அதுக்கு பிறகு போன் போட்டார் 10 சொன்னார். அதுக்கு பிறகு போன் போட்டார் 10 மணிக்கு சொன்னார். ஆனா அவர்களுடைய ஆக்கமும் வேகமும் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் 10-20 10 சேர்ந்துட்டேன் வேலூர் காலையில். இது ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், என் மனதில் ஏற்பட்ட ஆதங்கம் என்பது, நான் என் மனைவியை திருமணம் செஞ்ச பிறகு என் மனைவியை நான் சுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், காதலிக்கிறேன். யார? பக்கத்து வீட்டில் இல்லை. ஆனா அதே போன்றுதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புங்க. என்னுடைய சுவாசம், என்னுடைய விசுவாசம், நேசத்தோடு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பை நான் சுவாசிக்கின்ற காரணத்தினால் இந்த அமைப்பு தோற்று போக கூடாது, தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு வணிகம் தோற்று போக கூடாது என்பதற்காகத்தான் எவ்வளவோ பணிச்சுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மாவட்டமாக சென்று மாவட்ட நிர்வாகிகளை கடுமையாக விரட்டிக் கொண்டு கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி வேலை வாங்கி கொண்டிருக்கிறோம். இதை ஞானவேலுக்காகவோ சுபாஷுக்காகவோ இங்கு இருக்கின்ற சரவணனுக்காகவோ அல்ல. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு வணிகர்களை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு வணிகனுக்கும் பிரச்சனை இருக்கிறது. தொழில் வரி, கட்டிட வரி, லைசன்ஸ், உரிம கட்டணம், அனைத்து பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் 26 சட்டமன்ற தேர்தலை களம் கண்டு இப்பொழுதே அரசியல் கட்சிகள் பணியாற்ற தொடங்கி இருக்கிறார்கள்.
நாம் ஒரு மாபெரும் சக்தி கொண்ட அமைப்பு. தமிழகத்தை பொறுத்தவரையிலே 1 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கிய அமைப்பு வணிகர் அமைப்பு. உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இது ஓசை இல்லாமல் எந்த பக்கம் செய்கை மூலமாக போகிறதோ அவர்களால் ஆட்சியில் அமர முடியும். இந்த சக்தியை நீங்கள் மாநாட்டில் நிரூபித்து காமித்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். மாண்புமிகு மத்திய அமைச்சர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள், வர்த்தகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய BS கோயல் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். அவர்களும் 1 வார காலத்திலே யார் வருவது என்பதை தேதி தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டை நோக்கி வருகின்ற பொழுது GST சாலை இங்கு தென் மாவட்டத்தையும் வட மாவட்டத்தையும் இணைத்து செல்லக்கூடிய இடம் அந்த செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே 57 ஏக்கர் இடப்பரப்பளவிலே மாநாட்டு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அங்கு தொலைக்காட்சியிலே ஒரு பிரேக் நியூஸ் போடுவார்கள். என்ன போடுவாங்க? போக்குவரத்து ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது. GST சாலையிலே வாகனங்கள் ஊர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 6 மணி நேரம் ஆகிறது என்று சொன்னால் முதலமைச்சர் அருகில் இருக்கின்ற அதிகாரிகளோடு உடனே தொலைபேசியில் பேசுவார். என்ன பிரச்சனை என்று கேட்பார். அவர்கள் சொல்வார்கள், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு 42வது மாநாடு நடத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இருந்து லட்சம் வணிகர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வேலூரிலே உங்கள் அலங்காரத்தை பார்க்கிறேன். எப்படி ஒரு சால்வை போட்டு உட்கார வச்சா இருப்பாருங்க. எல்லாருக்கும் சில எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். என்னையா நம்ம கட்சி ஆரம்பிக்க போறோமா? யாருக்காவது என்ன இருந்தாலும் என்ன செய்யுங்க, தொடச்சி போட்டுருங்க. அது இல்லை, இது நம்முடைய அடையாளம். எங்களாலும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அற்புதமான 3 கொடியை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே அந்த மாநாட்டுக்கு வருகின்ற முதலமைச்சர் மாநாட்டு நுழைவாயிலை பார்க்கின்ற பொழுது, அவர் நம்ம கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மலர்ச்சியோடு மேடை ஏறுவார்கள். மனிதனுடைய முகத்தை பார்ப்பார், சோர்வாக இருப்பார்கள். அப்பொழுது வணிகர்கள் சோர்வாக இருக்கின்றார்கள், என்ன காரணம் என்று ஆய்வு செய்வார். கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது வேலூர் மாவட்டத்தில் இருந்து அணியணியாக வணிகர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அவர் காதுக்கு செல்ல வேண்டும். போமா? போக வைக்கலாமா? அப்படி வைக்கின்ற பொழுது பார்ப்பார், இங்கு வெள்ளமண்டியில ஒரு பெரிய மார்க்கெட்டை தனியார் மாவட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதற்கு அடிப்படை வசதிகளை அரசு உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த மாநாட்டிலே பிரகடன தீர்மானத்தில் எடுக்க இருக்கிறோம். அப்படி எடுக்கின்ற பொழுது முதலமைச்சர் பார்ப்பாரு, இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட வேண்டியது ஐயா. வியாபாரிகளுடைய குப்பவரி வேண்டாப்பா, கெட்ட வேண்டாப்பா அப்படின்னு சொன்னா முகம் எப்படி இருக்கும்? தொழில் வரி கெட்ட வேண்டாம், விட்டு லைசன்ஸ் மட்டும் எடு, இன்கம் டாக்ஸ் கட்டு, GST கட்டு, பல்வேறு வரி விதிப்புகளை வியாபாரிகளை அச்சுறுத்துவதை அகற்றுவோம் என்று முதலமைச்சர் அறிவித்தால் நம்ம ஆள் அவருடைய எழுந்திருச்சு நிமிர்ந்து உட்காருவாங்க. முக மலர்ச்சியா இருக்கும். முதலமைச்சர் பார்ப்பார், வியாபாரிகள் முகம் மலர்ந்து விட்டார்கள் என்ற தன்னம்பிக்கையோடு செல்லக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் அமைத்து தர வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா ஒரு விக்ரமராஜா ஞானவேல் இருந்தா முதலமைச்சர் கேட்பாரா? நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, விக்ரமராஜா சொன்னா உடனே முதலமைச்சர் கேட்கிறாரியா, உடனே தொலைபேசியில் பேசுறாரு. உண்மைதான். மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி கிட்ட நான் தொலைபேசியில் பேசுறேன், ஐயா ராமதாஸ் கிட்டும் பேசுறேன், அண்ணன் திருமாவளவன் பேசுறேன். ஆனால் எதை வச்சு பேசுறாங்க? முதலமைச்சர் ஒரு செய்தியில் சொன்னாங்க, யாருமே முதலமைச்சர் இப்படி செய்யல, உங்களை கட்டி அணைச்சுக்கிட்டாரு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னை அணைக்கவில்லை, தமிழகத்தில் இருக்கின்ற லட்சம் வணிகர்களை அவர் அணைத்திருக்கிறார். இதான் உண்மை. என்ன அணைச்சாருன்னு சொன்னா தப்பு, நானே ஏமாற்றப்படுவேன். எனக்கு முதலமைச்சர் மரியாதை கொடுங்க என்று சொன்னால் தவறு. உங்களை எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் தமிழகம் முழுவதும் லட்சம் வணிகர்கள் விக்ரமராஜா பின்னால் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சார்பாக விக்ரமராஜாவை நான் அரவணைத்திருக்கிறேன் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் வியாபாரிகளை அரவணைத்ததாக அர்த்தம். இந்த அர்த்தத்தை பூர்த்தி செய்யக்கூடிய இடம்தான் மே இந்த மாநில மாநாடு. தயவு செய்து எல்லா தலைவர்கள் இருக்கிறீங்க, மாநில துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள் இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு நாள் ஒன்றுக்கு 2 சங்கத்தை பாருங்க. எந்த சங்கம் தொய்வாக இருக்கிறதோ அதை சீர்படுத்துங்க, எந்த பகுதியில் சங்கம் இல்லாமல் இருக்கிறதோ அதை வெளிப்படுத்துங்க. மாவட்ட தலைவர் தான் பார்க்க வேண்டும் என்று இல்லை, மாநில தலைவர்கள் கட்டாயமா செய்யுங்க. இல்லை என்று சொன்னால் கட்டாயமாக மற்றவர்களே அழைத்து செய்ய வைங்க. இது கடமை. தான் பொறுப்பேற்றுக் கொண்டால் பொறுப்புக்கு ஏற்ப வேலை செய்தால் மட்டும்தான் பொறுப்பு சிறக்கும். இல்லைன்னா பொறுப்பு என்ன செய்யாது,
சிறக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு வேலூர் மாவட்டம் மிக நிறைவான கூட்டம். இன்னைக்கு ஞானவெல்ல ஒரு 10 வயசு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்சிருக்கா? ஏன்னா ஒரு மனிதன் பாடுபடும் போது கூட்டத்தை பார்த்தாதான் அவன் திருப்தி இருக்கும். இதே திருப்தி என்னைக்கு மேய்ஞ்சிக்கு யாருக்கு வரணும்? யாருக்கு வரணுங்க? எப்படி வரும்? நான் ஊரா வந்தனையா, உங்களில் ஒருவனா உங்களை நேரடியாக வந்து அழைச்சனே. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வணிக பெருமக்கள் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் விக்ரமராஜா முகம் மலரும். மலர்வது மட்டுமல்ல, இன்னும் வேகமாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல எனக்கு நீங்கள் தரக்கூடிய அங்கீகாரம் அது. ஆகவே அனைத்து நண்பர்களே, நான் உள்ளபூர்வமாக கேட்கிறேன். கடந்த 40 நாட்களாக கடுமையான பணிச்சுமை. கடந்த 9ஆம் தேதி நான் ஆம்பூரில் ஐயா ஆம்பூர் சி கிருஷ்ணன் அவருடைய முதல் நிலை நாளில் பங்கேற்றுக் கொண்டவன். இது தமிழ்நாடு முழுவதும் இந்த பணிதனை நாம் தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். நாளை சென்னை, நாளை மறுநாள் திருவாரூர், நாளை மறுநாள் சேலம், நாமக்கல் என்று இன்னும் 6 மாவட்டங்கள் இருக்கிறது. அதன் பிறகுதான் சென்னையிலே கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஆகவே உள்ளன்போடு நான் கேட்கிறேன், பல்வேறு கோரிக்கைகளை நாம் வைத்திருக்கிறோம், சுமந்து கொண்டிருக்கிறோம். வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், வணிகத்தை கட்டாயமாக நம்முடைய கோரிக்கைகளை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்றே சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு விக்கிரமராஜரை ஏமாற்றினால் உங்களை ஏமாற்றியதாக அர்த்தம். ஆக அத்தனை பேரும் 50 பேர் 100 பேர் என்று சொன்னதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கடையிலே நிர்வாகிகளை அழைத்து வரவில்லை என்று சொன்னால் உங்கள் துணைவியாரை அழைத்து வாருங்கள். ஒவ்வொருவரும் ஒரு துணைவியாரை அழைத்துக் கொண்டால் 50 என்பது 100 ஆகும், 25 என்பது 50 ஆகும், 100 என்பது 200 ஆகும் என்பதை சொல்லி வாருங்கள் மாநாட்டிற்கு, கோரிக்கைகள் வென்றெடுப்போம் என்பதை சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி சிறந்த கூட்டத்தை நடத்திய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை வெகுவாக பாராட்டி வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பொறுமையாக இருந்து உணவனை தருவாய் பணியுடன் கேட்கிறேன். ஐயா நேரா பாருங்க ஐயா. ஐயா மாநகராட்சி கலைஞர்கள் சார்பாக மாநில தலைவர் ஐயா நேரா பாருங்க ஐயா, கை கீழே விடுங்க ஐயா, கை கட்டிடுங்க ஐயா. இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க. சால்வ நேதாஜி மார்க்கெட் வணிக சங்கத்தின் சார்பாக வேலூர் மாவட்டத்தின் சந்தாவாக 50,000 தரவு வழங்கப்படுகிறது. சாரதி மாளிகை வணிகர்கள் சங்கம், சாரதி மாளிகை வணிகர்கள் சங்கம் தலைவருக்கு சிறப்பு செய்றாங்க. வேலூர் வளையல் வணிகர்கள் சங்கம் மாவட்டம் அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பா போட்டு மாவட்டம் அனைத்து வணிகர்கள் சங்கம் வேலூர் அண்ணா கலையரங்கம் வணிகர்கள் சங்கம், அண்ணா கலையரங்கம் வணிகர் சங்கம் சார்பா நான் ரமேஷ் அங்க பண்ணா ஆரணி ரோடு
மோட்டார் வணிகர்கள் சங்கம் அப்படி வந்துருங்கய்யா வெளியே போறது வசதியா இருக்கும் வணிகர்கள் சங்கம் தகவல் தொழில்நுட்பம் லத்தேரி வணிகர்கள் சங்கம் காட்பாடி சார்பாக 18-20 அமைப்பாளர்கள் தேர்வாகியுள்ளனர். தலை வருது வாங்கண்ணா தலை வருது வாங்க ரவீந்திரநாத் அரசு திரு சுபாஷ் ராஜா திரு வேல்முருகன் போட்டோ